மன்னவர்கள் முதலாவது விஷயத்த சொல்றாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுவது நோயை கொண்டும் அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இவருக்கு மன்னிப்பே கிடைக்காது. இப்ப சொல்ல வரக்கூடிய இந்த நபருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான். மேல எப்படி ஒரு நோயாளியுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறானோ இவருக்கு மன்னிப்பு கிடையாது. யார் அப்படி? அவர் என்ன குணத்துல உடையவர்னு சொன்னா, அவர்கிட்ட அல்லாஹ் ஒரு தங்க ஓடைய கொடுத்துட்டான். தங்க ஓடை, அதாவது வாய்க்கா முழுவதும் தங்கம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்னா, இன்னும் ஒரு வாய்க்கா இதே மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா போதுமே என்பதாக எண்ணம் கொள்வார். அல்லாஹ் ஒன்ன கொடுப்பான், அது அவருக்கு பரக்கத்தா இருக்கும், அது அவருக்கு சௌகரியமா இருக்கும், அது அவருக்கு போதும். ஆனா அவர் என்ன செய்வார்னா, அல்லாஹ் கொடுத்தத வாங்கி நல்லா அனுபவிப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி கிடப்பார். எதை அல்லாஹ் கொடுத்தாலும், ஒன்றை அல்லாஹ் கொடுத்தாலும் அது ரெண்டா இருக்கக்கூடாதா என்பதாக எண்ணுவார். எதை அல்லாஹ் வழங்கினாலும் அதை கொண்டு அவர் திருப்தி அடையவே மாட்டாரு. எனக்கு இன்னும் வேணும் என்பதாக உலகத்தினுடைய தேவைகள், உலகத்தினுடைய பொருளாதாரங்கள், இந்த விஷயங்களுக்கு என்ன செய்வாரு, அவரு தொடர்ந்து ஆசை கொண்டே இருப்பாரு. இறுதியாக அவருடைய வாயை அவருடைய கபருடைய மண்ணு தான் நிரப்புமே தவிர வேறு எதுவுமே நிரப்பாது. இவருக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா என்பது ரொம்ப கேள்விக்குறியாக நிற்கும். பேராசை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பேராசை கொள்ளக்கூடியவர் எதை பார்த்தாலும் அவர் ஆசை கொள்வது வேறு, எதை பார்த்தாலும் பேராசை கொள்றது, எதை கிடைச்சாலும் அதை கொண்டு திருப்தி அடைகிறதே கிடையாது. எனக்கு இன்னும் வேணும் தன்னுடைய நஃப்ஸ அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு தௌபாக்கள், இவருடைய பாவ மன்னிப்பு இருக்குது. இவர் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை தௌபா செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாருடைய தௌபாவை அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னா, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு தனக்கு போதுமாக்கி கொண்டவருக்கு அல்லாஹ் விரைவாக தன்னுடைய மன்னிப்பை வழங்குறான். ரப்ப வக்ஃபிர் லனா ரப்பனா, நாம் இந்த துஆவை அல்லாஹ் சொல்லித்தரான், எங்கள் இருவாயங்களை மன்னிப்பாயாக, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். உள்ளங்கள் சரியாக இருந்தால் அவருக்கு மன்னிப்பு விரைவாக கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உள்ளங்களை ஈமான் உடையதாகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதாகவும் ஆக்கி அருள் புரிவானாக.